வணக்கம் நேயர்களே, காவிரி நியூஸின் நலமறியாவல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பதில் நான் பிருந்தா. கருவுறுவதில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து விளக்குவதற்காக நம்முடைய அரங்கத்திற்கு இண்டிகோ உமன்ஸ் சென்டர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் சரத் பட்டினா மற்றும் டாக்டர் சுரக்ஷித் நம்முடைய வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். Thank you so much. நேயர்களாகி நீங்கள் கருவுறுவதில் என்ன மாதிரியான பிரச்சனைகளை நீங்க சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்றத கால் பண்ணி நேயர்களாகி நீங்கள் டைரக்டா டாக்டர் கிட்ட உங்களுடைய சந்தேகங்களை நீங்க கேட்கலாம். தொலைபேசி எண் 8939399555 அப்படிங்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட நேரடியாக கேட்கலாம். டாக்டர், ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பெண்கள் கருவுறுவதில் 3 மந்த்லேயே சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு ப்ராப்ளமா. எனக்கு ஏன் இன்னும் ஆகலை, பீரியட்ஸ் ஆகிட்டேன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு உடனே டென்ஷன் ஆயிடுறாங்க, ஹைப்பர் டென்ஷன் மாதிரி ஆயிடுறாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சொல்யூஷன். Usually என்ன பண்றாங்கன்னா, once they make up their mind not to have the baby, so they should wait for at least 1 year's time. Okay. If they are young couple, if they are less than 30 years of age, usually we should give time to the nature to act on them, so that if she doesn't, if she's not able to become pregnant within 1 year of regular coitus or intercourse, normal intercourse, if she fails to conceive, probably there's a reason to see the doctor. Okay. Yeah. And so when you then there are so many reasons why it didn't happen. So that particular time we will investigate them. What might have been the reason why she didn't become pregnant. Then accordingly, depending upon the problem, we'll try to solve the issue. Yeah. Okay. Thank you, doctor. Thank you. What is PCOD? PCODனா என்ன? மக்களுக்கு ஃபர்ஸ்ட் PCODனால ஒரு பயம் இருக்கு. Yes. PCOD பத்தி சொல்லுங்க. இப்போ PCODன்றது இப்போ என்ன சொல்றாங்க, வாட்டர் பபிள்ஸ் மாதிரி. சரிங்களா? இப்போ ஏன் இந்த மாதிரி நடக்குது? there might be hundreds of reasons. ஒன்று வந்து லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்ஸ். இப்போ வந்து நம்ம கல்ச்சர் எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சரில் இருக்குது. அதனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைண்ட் ஆஃப் ஃபுட் வீட் இப்போ நம்மளுக்கு வந்து ஓல்டன் டேஸில் வந்து ப்ரீவியஸ்லி நம்மளுக்கு இதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை. ஏன்னா வந்து அவங்க எல்லாமே ஹோம் மேட் ஃபுட்டை சாப்பிட்ருக்காங்க. இப்போ வந்து we are going out, பர்கர் சாப்பிட்றாங்க, பீஸா சாப்பிட்றாங்க. ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால அலாங் வித் தட் நம்ம என்வரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னால கூட இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது. என்ன நடக்குதுன்னா, பிசிஓடி ப்ராப்ளம்னா யூஸ்வல் வந்து மிடில் ஆஃப் த மென்ஸ்ட்ரல் சைக்கிள். இப்போ வந்து சென்டர் மேபி டே 14லேருந்து 16th வரைக்கும் அப்போதான் வந்து எக்ன்றது ரிலீஸ் ஆகும். ஆனால் இந்த பிசிஓடி பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த எக் ரிலீஸ் ஆகாமல் சின்ன சின்ன வாட்டர் பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அதுதான் மெயின் கன்சர்ன். ஆனால் பிசிஓடின்றது இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் என்னன்னா, அதுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணோம் நெக்ஸ்ட், பிசிஓடினால என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனை நம்ம ட்ரீட் பண்ணால் அது மோர் தென் சஃபிஷியன்ட். ஓகே, நீங்கள் சொன்னீங்க அந்த பபிள்ஸ், வாட்டர் பபிள்ஸ், அந்த நீர்க்கட்டி வந்து எவ்வளோ நாளில் வந்து அதை க்யூர் பண்ணலாம்? அது ஆக்சுவலி there's nothing like cure for polycystic ovarian syndrome. In the நீர்க்கட்டிக்காக no specific treatment. So only depending upon the woman's age. So usually we'll treat them. If a young girl, she's in about 13-14-year-old girl having in the நீர்க்கட்டி irukanga, how to treat them? So what is the problem because of this polycystic ovarian syndrome? Usually the girl will be plumpy. Okay. She'll be plumpy, she'll be obese in nature, then she'll be having irregular periods. Okay, and there may be a little more hair growth will be there. Unwanted hair will be more. So this particular girl, there's no issue about the infertility, but for her the issue will be obesity, weight gain, then hair growth, excess hair growth, unwanted hair growth. Then third one is irregular periods. Okay. So we'll concentrate on these 3 things in an young girl. When it comes to the reproductive age group, she's married, she wanted to have a baby. That particular time we'll concentrate on the ovulation. These women, as I already said, they have irregular periods. Okay. So when a woman has irregular periods, usually she won't be ovulating. Okay. If she's not ovulating, she may not be able to become pregnant. Okay. So irregular periods ஏன் ஆகுது? Yeah, because they are not ovulating, they are not releasing the egg. கரு மாசம் ரிலீஸ் ஆயிலிங்க, அதுக்காக பீரியட்ஸ் தள்ளி போயிட்டே இருக்குங்க. So that particular time it will be difficult for her to become pregnant. இல்ல, ஹாஸ்பிடல் ஃபர்ஸ்ட் போனாலே டாக்டர் கேக்குற ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து irregular periods, whether you have regular periods or not. Yeah, you are right. Okay. Then coming to the older age group, she has finished her reproductive function. Then older age group, what are the problems? So these women with polycystic ovarian syndrome, they are more prone for diabetes. Okay. Yeah.
then hypertension and heart disease. ஓகே So because of these issues, no, our health will get spoiled. No? So we'll try to concentrate on these issues. ஓகே Then because fertility is not important for her. Okay. Okay. So Sorry, Doctor. that's why there's no permanent cure for polycystic ovarian syndrome. ஓகே We had to treat according to her age and according to her needs. Yeah. தேங்க்ஸ் டாக்டர். ஒரு டேயர் வந்து இணைப்புல இருக்காங்க, செந்தில்குமார் இணைப்புல இருக்காங்க கிருஷ்ணகிரியில இருந்து. வணக்கம் செந்தில்குமார், உங்களுடைய சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட நீங்க கேட்கலாம். உங்க டிவி வால்யூம் ரெடியூஸ் பண்ணிட்டு பேசுங்க, கொஞ்சம் சவுண்டா பேசுங்க. யாருக்கு? உங்களுக்கா? ஆமா மேடம், எனக்கு ஒரு வருஷம் ஆச்சு. சொல்லுங்க. எங்க வீட்டுக்கு வந்து ஒரு 10 வருஷமா கார்மெண்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசுங்க. கார்மெண்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பீரியட்ஸ் வந்து ஒன்னும் இதாகல, ஒரு 2 மாசம் வந்து கரெக்டா வந்துச்சு. சொல்லுங்க. 2 மாசம் குழந்தை நின்றுச்சு. அதுக்கப்புறம் வந்து அபார்ஷன் ஆயிடுச்சு. ஸ்வீட் கொஞ்சம் சாப்பிட்டேன், ஸ்வீட் சாப்பிட்டதுல இதாயிடுச்சு. அதுக்கப்புறம் பீரியட்ஸ் வந்து கரெக்டா வரல. 30 நாளைக்கு 20 நாள் தான் பீரியட்ஸ் ஆயிடுச்சு. கிளியர் ஆகுதா? அவங்ககிட்ட சொல்லுங்க. அவங்க டாக்டர், அந்த நேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா 10 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. பட் அதுக்கப்புறம் அபார்ஷன் ஆயிடு, அதுக்கப்புறம் வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலர் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லிருக்கோம். ஆமாம், ஆஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன இஷ்யூன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இது பார்க்கணுன்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி ஒரு கன்சல்டேஷன் வந்துச்சுன்னா எல்லாமே பார்ப்போம். உங்களுக்கு பிளட்ல எல்லாமே சரியாக இருக்கா, உங்கள் ஹார்மோன் லெவல்ஸ் எல்லாமே சரியாக இருக்கா இல்லையா, அப்புறமா வந்து உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க உள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்கா, யூட்ரஸ்க்குள்ளே ஏதாவது டியூமர் இல்லைன்னா ஏதாவது நம்ம ப்ரெக்னன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணாமல் பார்க்குறதா, அந்த மாதிரி ஏதாவது பார்த்துட்டு இன்கேஸ் இது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அது மட்டும் நம்ம கரெக்டாக ட்ரீட் பண்ணிவிட்டு தற்பி நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போயிடுச்சுன்னா ஷீல் ஹாவ் அ பெட்டர் சான்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி. ஓகே. அவருக்கு பிரச்சனைனா ஆஃப்டர் தி அபார்ஷன் she had irregular periods. Yes. Yeah. So this particular situation probably we had to find out whether she has put on a lot of weight. No, if the woman puts on weight, no, probably her periods will get irregular. Okay. Okay, we had to find out. That's why, as Dr. Surkahsith said, she has to come and see the doctor, and we had to find out the reasons. 2 reasons here. One is why she had the abortion, and second thing, why she has irregular periods. Okay. Again, she may be having polycystic ovarian syndrome, no, and the need கட்டியிருக்கிறதுக்காக கூட irregular periods எடுத்துக்க வாய்ப்பு இருக்குங்க. ஓகே. டாக்டர், மேலுக்கு கூட அந்த ப்ராப்ளம் இருக்கு. எஸ், லேடிஸ்க்கும் செக் பண்றாங்க, பட் செகண்டரியா வந்து மேலுக்கும் செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்றாங்க. இல்ல, absolutely not. நீங்க பார்த்தது வந்து இட்ஸ் a wrong notion. நீங்க பாத்தீங்கன்னா மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் ஆர் ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபர்டிலிட்டி. சரிங்களா? இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா 60% விமன் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா 40% மேல் இஷ்யூஸ் கூட இருக்கு. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 50%. இட்ஸ் ஒன்லி இன்க்ரீசிங். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா WHO நார்ம்ஸ் படி பார்த்துட்டுனா ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சு. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 15 மில்லியன் வரைக்கும் தான் இருந்துச்சு நார்மல் ஸ்பெர்ம் கவுண்ட்ன்றது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ் இயர் ஆன் இயர் கோஸ் பை இப்போ ஸ்பெர்ம் கவுண்ட் கூட கம்மி ஆகிட்டே இருக்கு. இட் இஸ் நாட் ஓன்லி இந்தியா ஃபினாமினன், இட்ஸ் அ குளோபல் ஃபினாமினன். சரிங்களா? ஸோ இது இஷ்யூஸ்னால இட் இஸ் அ மேல் அண்ட் ஃபீமேல் திங். ஸோ போத் நீங்கள் வந்து இப்போ பேபிக்காக யாராவது பார்க்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேல் அண்ட் ஃபீமேல் போத் ஆஃப் தெம் ஹாவ் டு கம் அண்ட் கெட் டெஸ்டட். எல்லாமே சரியா இருக்கா இல்லையான்றது. Okay, doctor. So when first when the couple comes to you, always we encourage them to come together, wife and husband, both of them. It's not, most of the times the men are under the impression that the woman is the responsible for this infertility, no, but it's not true. So as Dr. Surkahsith said, both of them are equally responsible. Okay. So when they both of them come, we'll usually inquire, no, whether they have the normal relationship or not, whether they have the idea about the relationship or not, no. So when we are clear about it, so then after that we'll take them forward, no. So probably we'll ask the man, no, to subject him for semen testing, so that we'll know where we stand, no. If his semen analysis is within normal, then we'll concentrate on the female partner. Okay. மேரிட் ஆகி ஒரு 2-3 மந்த்ஸ்ல வந்து பிரெக்னன்ட் ஆகுறாங்க, உடனே சடனா ஒரு 5 டேஸ்ல அபார்ட் ஆகுறாங்க. Actually there is a 25% chance of becoming pregnant each cycle, no, in a young couple. Okay, not more than that. Okay, out of 100 conceptions, most of them without our knowledge they'll go in for, before she gets her period she may have gone in for rejection.
So we'll call them as biochemical pregnancies. No? Okay. That is the second stage. These are all these preclinical pregnancies. No? So there is a lot of pregnancy wastage will be there. No? Only out of 100 conceptions, maybe 78% of them, no, they may continue to the clinical stage. No? So before that, we may not be knowing that she might have become pregnant, but she might have gone in for rejection. No? Okay. So biochemical pregnancy means she missed her period. Okay. But when you do the blood test or urine test, she will come positive. But only thing, no, after some time she will get her period. No? Okay. So this one we'll call it as, before we could appreciate by ultrasound examination, she will get into rejection. So that particular time we'll call it as biochemical pregnancy. Well, this is only by biochemical test, no? Like urine test or by blood test we'll be able to know. Okay. But when you do the ultrasound, no, probably she might have got her period before we subject for ultrasound examination. ஓகே டாக்டர். ஒரு நேயர் வந்து இணைப்பில் இருக்காங்க. சுஜாதா பெங்களூர்ல இருந்து கால் பண்ணியிருக்கீங்க. சுஜாதா, உங்களுடைய டவுட் என்ன டாக்டர் கிட்ட நீங்க நேரடியாக கேட்கலாம். டாக்டர், am I audible? Yeah, yeah, please. Yeah, I had a fibroid operation in the year 2014. Now, of late, in the last 1 month, my periods is very irregular. It is coming very frequently. As well as I am having frequent urination problems is coming. As well as கீழ வந்து அடிவயிறுல வந்து கீழ வந்து வலி இருக்கு. So 4 years before, when I went for fibroid operation, that doctor that time itself suggested me to go for uterus removal. Okay, okay. I suggested to go for only fibroid removal. Okay. Now I am getting a doubt whether I should go for a uterus removal. What do you suggest, sir? Can you please suggest me? Yeah, first I wanted you to check by ultrasound examination whether you may be developing fibroids once again. So how old are you, madam? Pardon, sir? How old are you? 45 years, sir. 45 years, no? So you finish your childbirth? How many no, sir, children? I don't have child and I am not planning for child. Yeah, okay then. Then probably this particular scenario, I wanted you to go for an ultrasound examination. Probably there is a possibility for the fibroids regrowing, no, in the other areas. So if they find fibroids, then probably you may have to subject yourself for the removal of the uterus. No? Hello. கால் கட் ஆயிடுச்சு டாக்டர். Call cut நம்ம தொடர்ந்து பேசலாம். கருவுறுவதில் என்னென்ன பிரச்சனை வந்து அதாவது பேஷண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட என்ன ஒப்பீனியன் வந்து கேட்குறாங்க? இப்போ வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா த இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தேசே நம்ம வந்து 2 years 3 years மேரேஜ் ஆயிடுச்சு ஆனால் இன்னும் ப்ரெக்னன்சி ஆகலை, வாட் இஸ் த கன்சர்ன்னு வருவாங்க. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஆஸ் சார் இன்ஃபார்ம் பண்ண மாதிரி வி ஹாவ் அ லுக் அட் தேர் மென்ஸ்ட்ரல் ஹிஸ்ட்ரி ரெகுலராக இருக்கா இல்லையா. இப்போ ரெகுலராக இருந்தால் தான் அவங்க வந்து பிளான் பண்ண முடியும் அவங்களால ப்ரெக்னன்சியை. ரெகுலராக இல்லைன்னா தே வில் நாட் பி ஏபிள் டு பிளான். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங் வந்து அவங்க ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டு ஊரில் இருக்காங்களா இல்லையா கேட்டுக்கணும். ஏன்னா ஹாஃப் த டைம் வந்து தேல் பி அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அண்ட் தென் தேல் எக்ஸ்பெக்ட் ப்ரெக்னன்சி டு ஹேப்பன். அந்த மாதிரி கூட இட் வில் நாட் ஹேப்பன். ஸோ இந்த மாதிரி லீடிங் கொஸ்டின்ஸாக கேட்டாச்சுன்னா தென் வில் கெட் டு த பாட்டம் ஆஃப் இட். நீங்கள் பார்த்தீங்கன்னா 70%, ஐ வுட் சே நாட் 70, மேபி அரௌண்ட் 50% வந்து நம்ம கவுன்சிலிங் ஆகல பீப்புள் வில் நோ ஹவு டு கன்சீவ் and then they get pregnant. Okay. So more important enna as a doctor, as a clinician, number one, we need to learn how to counsel the patients and make sure that they conceive as early as possible. Okay. Usually I'll put it in a simple way. There are 3 main reasons, no? Okay. One, semen analysis, we already talked about it. Second thing, as Dr. Surkahsith said, ovulation is important, no? If the woman is not ovulating regularly, she may not be able to become pregnant. Okay. The third issue is tubal factor. The sperm has to reach the egg. So that particular scenario, if there is any problem with the fallopian tubes, she may not be able to make it, no? So what we have different tests, no? For the semen we will do the semen analysis, and we will do the semen examine under microscope and find out whether semen analysis is within normal or not. Then we will check the fallopian tubes by hysterosalpingogram. Okay, doctor. It's an X-ray test. No? We will inject the radiopaque dye and take an X-ray examination. No? If the tubes are normal, we will be able to find out whether the tubes are blocked or whether there is any problem with the fallopian tubes. Okay? So if there is any problem
an hysterosalpingogram, then we will subject them for சார் laparoscopy. டாக்டர் ஒரு நேர் வந்து இணைப்பில் இருக்காங்க. இளவழகன் கடலூர்ல இருந்து கால் பண்ணிருக்காரு. சொல்லுங்க இளவழகன், உங்களுடைய டவுட் என்ன டாக்டர் கிட்ட கேட்கலாம். டிவி வால்யூம் ரெடியூஸ் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கங்க சார். இப்ப என் பொண்ணு டாக்டருங்க, இப்ப வந்து காலேஜ் படிக்கிறீங்க. ஓகே. வந்து ப்ராப்ளம் இருக்கு. ஆனா இப்ப 20 years ஆகுது. ஸ்கேன் பண்ணி பார்த்தாச்சு, இருக்குங்கிறாங்க. அது எப்படி சார் இருக்கு? ஏன்னா ஃபியூச்சர்ல மேரேஜ் ஆனா அதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குங்களா? இளவழகன், nothing to worry. So what you have to do, our weight எப்படிங்க? வெயிட் 70 கிலோ இருக்கு. 70 னா? ஹைட் எவ்வளவுங்க? ஹைட் வந்து 5 feet. 5. ஆமா, கொஞ்சம் definitely she is on the obese side, no? கொஞ்சம் first diet and exercise ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. She has to lose weight. Main important thing. So that means you measure her in centimeters. Okay, so then minus 100 is her ideal weight. Definitely 70 kgs are on the higher side. So she has to lose weight. சார் சொன்ன மாதிரி அவங்க ஃபஸ்ட்டு வந்து வெயிட் கம்மி பண்ணிக்கணுங்க. அவங்க வந்து டயட் வந்து சரியாக சாப்பிடுறது இல்லை. இப்போ வந்து வீட்டில் இருக்கிறது எல்லாமே ஸ்நாக்ஸ் எல்லாமே சைடில் வச்சுட்டு நல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நல்லா சாப்பிட்டாச்சுன்னா 6 வாட்டி ஒரு மீல் சாப்பிடணுங்க. 3 மீல்ஸ் இல்லாமல் 6 வாட்டி ஒரு நாளுக்கு சாப்பிட்டாச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ப்ளஸ் சார் சொன்ன மாதிரி டயட்டு எக்ஸசைஸ் கூட பண்ணோம். ஒரு ½ hour காலையில், ஒரு 45 minutes ஈவினிங் எக்ஸசைஸ் பண்ணியாச்சுன்னா அவங்களுக்கு பெட்டர் சான்ஸ் ஆஃப் லூசிங் வெயிட். இப்போ வெயிட் லாஸ் ஆனாவே அவங்களுக்கு வந்து ரெகுலர் பீரியட்ஸ் ஸ்டார்ட் ஆயிடும் திருப்பி. அதுக்கு ஒன்றும் பண்ண தேவையில்லைங்க. சார் சொன்ன மாதிரி அதுக்கு ஒன்றும் பண்ண தேவையில்லை. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அவங்க வந்து மேரேஜ் ஆகிட்டு அப்புறமா அதுக்கப்புறமா கூட அவங்களுக்கு வந்து இதே மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து நம்ம 1 year ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அவங்களுக்கு ப்ரெக்னன்சிக்காக. இப்போ 1 year ட்ரை பண்ணிட்டு அப்புறமா கூட அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் எடுத்து வந்துச்சுன்னா அப்போ என்ன பிளான் பண்ணுறது நம்ம பார்த்துப்போம். இப்போ இந்த டைமில் மாத்திரம் she has to lose வெயிட்டுங்க. வெயிட் லூஸ் பண்ணிச்சுன்னா she'll be perfectly fine. ஓகேங்க. ஆட்டோமேட்டிக்காக பீரியட்ஸ் ரெகுலரைஸ் ஆகும். இல்லைன்னா யூ கேன் புட் ஹர் அன் இந்த கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் இருக்குங்க, அது போட்டாச்சுன்னா பீரியட்ஸ் ரெகுலராக வரும். தென் இங்கே ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் இருக்குங்க, குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்னு சொல்லிட்டு அது பண்ணிவிட்டு இஃப் எதன் பிரச்சனை இருக்குன்னா ப்ராபப்ளி மெடிசின் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் டாக்டர்னு பாருங்கள் ஒரு டைம். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ அவங்க கூட கேட்டாங்க நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ஃபீமேலுக்கும் இருக்குது மேலுக்கும் இருக்கா? இல்லை, it is only a very specific for females. Okay. No, for men also, if they are grossly obese, definitely it will interfere with the sperm production. Okay. Usually fat, no, if the abdominal fat is hanging, if there is a lot of pubic fat irukana, so what happens, the testicular temperature may go up, which may interfere with the sperm production, and they may have low sperm counts. And another reason, if the man is obese, there is one hormone by name aromatase. Okay. In the hormone enna pandranga, it will convert the male hormone into the female hormone, testosterone into estradiol. Okay. When it happens, no, estradiol will have a negative impact on the sperm production. Definitely, even if a man is obese, definitely his sperm counts will be affected. Okay, Dr. Satyabama, and one more thing I wanted to say, because I told you, no, if there is any problem in the hysterosalpingogram, we'll take them for laparoscopy. And I would like Dr. Surkahsith to elaborate on the laparoscopy. Okay, fine. சத்யகோபால் கால் பண்ணிருக்காங்க கோயம்புத்தூர்ல இருந்து. சத்யகோபால் வணக்கம், உங்களுடைய சந்தேகம் என்ன? சத்யபாமா மேடம். சாரி, சத்யபாமா சொல்லலாம். எங்க பொண்ணுங்க 44 வயசு ஆச்சு மேடம். தொடர்ந்து பேசுங்க. என் பொண்ணுக்கு 44 வயசு ஆச்சுங்க. 2 குழந்தைங்க இருக்காங்க, பெருசாயிட்டாங்க. ஆனா பொண்ணுக்கு வர வர உடம்பு வெயிட் ஆயிட்டே இருக்குங்க. டயட்லயே இருக்கிறாங்க. பார்த்தா பிசிஓடி கம்ப்ளைண்டா இருக்குமோன்னு இன்னும் அது ஒரு இதா இருக்கு. நீர் கட்டி இருக்கிறதாக ஒரு ஸ்கேன் பண்ணும்போது சொன்னாங்க. அதுக்கு என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. அவர் அம்மாக்கு சுகர் இருக்கா? அப்பாக்கு அம்மாக்கு எதுவுமே இல்லைங்க. 2 பேருக்கு இல்லையா? 2 பேருக்கு இல்லையா? அவரு டெஃபினட் ஏஜ் எவ்வளோங்க இப்போ? 44ங்க. நோ அந்த
கேர்ள் அவங்க உங்க பொண்ணோட ஏஜ் என்னன்னு கேக்குறாங்க. 44ங்க. 44 years. 44 இயர்ஸ்க்கு இப்போ கிராண்ட் டாட்டருக்கு தானே பிரச்சனை? இல்ல அவங்களுக்கு தான் பிரச்சனைன்னு சொல்றேன். ஓகே, அவருக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. வெயிட் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குங்க சார். நாங்க டயட்ல தான் இருக்காங்க. அப்பவும் அந்த மாதிரி தான் இருக்கு. வெயிட்டே குறைய மாட்டேங்குது. இப்போ பீரியட்ஸ் ரெகுலரா வருதுங்க? சம்டைம்ஸ் வருதுங்க. இப்போ ஒரு கொஞ்சம் மெடிசன் எல்லாம் சாப்பிட்டு பார்த்தா அப்புறம் வந்து ரெகுலரா இருக்கு. பட் உடம்பு மட்டும் வெயிட்டாவே இருக்குங்க. தைராய்டமா? தைராய்டு செக் பண்ணிச்சா? தைராய்டு எல்லா டெஸ்டும் பண்ணிட்டோம் சார். தைராய்டு எல்லாமே இல்ல, எதுவுமே இல்ல. அப்போ டெஃபினட்டா she is not serious, no? Definitely if she is very serious about her diet and exercise, it is possible to lose weight, amma. You have to be a little more strict with her diet and a little more strict with her exercise. Definitely she will lose weight because thyroid normal irukana and periods regular varudana hormonal imbalance irukku vaayippu illinga. So in the particular scenario definitely diet and exercise will play an important role. Sugar கூட இருக்க இல்லைன்னு ஒருசாரி செக் பண்ணிக்கோங்க. HSD அத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். HSG என்றது ஹிஸ்டரோசால்பிங்கோகிராஃபி. இது வந்து ஒரு பீரியட் டைம் அப்போ 8th day to 12th day தான் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த டைம் தான் உங்களுக்கு எண்டோமெட்ரியம்ன்றது தின்னா இருக்கும். இப்போ வந்து HSG என்னன்னா ஒரு சின்ன டை மாதிரி யூட்ரஸ்குள்ள அனுப்புவாங்க. இந்த டை யூட்ரஸ்குள்ள அனுப்பியாச்சுன்னா அது 2 டியூப் வழியா வருதா இல்லையா பார்ப்பாங்க. இப்போ ஒரு டியூப்குள்ளே எங்கேயாவது பிளாக் இருந்துச்சுன்னா கூட இப்போ வந்து அந்த சைடு டை வராது. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஓகே ஒரு சைடு நம்மளுக்கு வந்து பிளாக் ஆயிருக்கா இல்லையா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இன்கேஸ் ஒரு சைடு பிளாக் இருந்துச்சுன்னா அப்போது அந்த சைடு இருந்து கருமுட்டை ரிலீஸ் ஆகுறப்போ உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி ஆகாது. ஒன்லி அந்த அதர் சைடு வரப்போ உங்களுக்கு ப்ரெக்னன்சி ஆகும். ஸோ அதனால வந்து இந்த HSG ஆனது வெரி இம்பார்ட்டன்ட் டெஸ்ட். இப்போ வந்து ஒரு கப்பல் ஒரு மோர் தென் 2 to 3 years ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா இந்த HSG டெஸ்ட்ன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நீங்கள் சொன்னீங்க அந்த டியூப் வந்து இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு. சில பேஷண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கருவுறும் போது டியூப்ல தங்கிடுது அப்படின்னு சொல்றாங்க. எஸ் அது ஏன் அந்த ப்ராப்ளம் வந்து வருது? எஸ் டியூப்ல தங்குறதுனா யூசுவலாக என்னன்னா there is a slow transport of the egg என்றது அர்த்தம். இப்போ வந்து ஒரு கருமுட்டை வந்து நம்மளுக்கு டியூப் வழியா. சாரி டாக்டர், என்டர் பண்ண ஒரு நேயர் வந்து இணைப்புல இருக்காங்க. சென்னையில இருந்து அப்துல்லா கால் பண்ணிருக்கீங்க. வணக்கம் அப்துல்லா, உங்களுடைய சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட நீங்க கேட்கலாம். டாக்டர் கிட்ட பேசுங்க மேடம். டிவி வால்யூம் ரெடியூஸ் பண்ணிட்டு பேசுங்க அப்துல்லா. வணக்கம். வணக்கம் அப்துல்லா, சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். என் பொண்ணுக்காக தான் பேசுறேன். சொல்லுமா. 2.5 வருஷம் ஆயிடுச்சு மேடம். ஓகே. அது குழந்தை இல்லைன்னு. இப்போ என்னென்ன டெஸ்ட் பண்ணிடுச்சிங்க அப்துல்லா? அந்த செக் பண்ணேன். நோ டெஸ்ட் என்னென்ன டெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு டாக்டர் கேக்குறாங்க. நர்சிங் ஹோம்ல ஒரு 1.5 வருஷம் மெடிசன் பார்த்தாங்க. சரி. வீட்டு கூட சரியா வரமாட்டேங்குது மேடம். ஓகே. எவ்வளவு வயசுங்க அவருக்கு? 26 வயசு பொண்ணுக்கு. மாப்பிள்ளைக்கு 33 வயசு. ஓகே. மாப்பிள்ளைக்கு டெஸ்ட் பண்ணிச்சீங்க? செக் பண்ணி சொல்றாங்க ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லைங்க அப்படி சொல்றாங்க. ஊசி கொடுக்குறாங்க, மருந்து மாத்திரை இப்படி மாத்தி மாத்தி கொடுக்குறாங்க. ஒண்ணுமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகல. அதான் டிவில பார்த்து இங்கன்னா வரலாமா டாக்டர் கிட்ட? ஷூர். இப்போ கல்யாணம் ஆயிட்டு எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சுங்க? மொத்தம் 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷமா? அவர் பொண்ணு வயசு எவ்வளவுங்க? 26. ஸோ இப்போ எல்லா டெஸ்ட் எல்லாம் நார்மலா இருக்குன்னு சொன்னாருங்க. ஆமா, டெஸ்ட் எல்லாம் பார்த்தாங்க. நான் 1-2-3 டாக்டர் பார்த்தோம், எல்லாம் நார்மலா இருக்கு சொல்றாங்க. சரி. ஸோ எல்லாம் நார்மலா இருக்குன்னா வில் கால் இட் அஸ் அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டிங்க. ரீசன் இல்லாம இன்ஃபர்டிலிட்டி இருக்குங்க. அந்த பீரியட் மட்டும் தள்ளி வருதுங்க சார். பீரியட் அது பிரச்சனை இருக்கா? எவ்வளவு நாள் தள்ளி போகுதுங்க? அதான் 1 மாசம் வருது இல்ல, திரும்ப அவங்க ஏதோ மாத்திரை கொடுக்குறாங்க, அது சாப்பிட்டா திரும்ப பீரியட் வருது. இப்படி 2-3 மாசம் தள்ளி போகுது. அப்துல்லா, இது டெஃபினெட்லி பீரியட் தள்ளி போயிடுச்சுன்னா டெஃபினட்டா பிரச்சனை இருக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஐ திங்க் நீங்க ஒரு டைம் வந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து காட்டுதுன்னா நல்லதுங்க. நான் வந்து இட்டு வரேன் சார். வாங்க, ப்ளீஸ் கம். அந்த அட்ரஸ் நம்பர் இருக்காங்களே, அந்த கான்டாக்ட் நம்பர் ஃபோன் பண்ணி அட்ரஸ் இட்டு வரட்டுமா சார்? பட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொண்டாங்க சோ தட் நான் ரிப்பீட் பண்ண தேவையில்லாம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. அப்துல்லா, கீழே வந்து திரையில வந்து அந்த நீங்க கேட்ட அட்ரஸ் போது கால் பண்ணிட்டு நீங்க நேரடியா டாக்டரை போய் நீங்க மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் அப்துல்லா. டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். யூட்ரஸ்ல வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்றோம், அதை பத்தி பேசலாம். அதுக்கு முன்னாடி வந்து சார் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரு. இப்போ வந்து இந்த மாதிரி பிளாக் இருந்துச்சுன்னா என்ன பிளான் பண்ணலாம் இந்த பேஷண்ட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு. எஸ்
the HSG test பிளாக் பண்ணிச்சேன்னா லேப்ரோஸ்கோபி மூலமா பிளாக் ரிமூவ் பண்ண முடியுமா, ரிமூவ் பண்ண முடியும் என்னென்ன பிரச்சனை இருக்குங்க தெரியுங்க. ஸோ ஹிஸ்டரோசால்பியோகிராமில் பிரச்சனை இருக்குன்னா டெஃபினெட்லி வில் டெல் them to go for laparoscopy. So Dr. Surkahsith is a specialist in laparoscopy, no? So he'll be able to explain to you what are all the things he'll be able to find on. Okay doctor, நீங்க சொல்லலாம். இந்த பேஷண்ட்டுக்கு கூட பார்த்தீங்கன்னா for past 3 years அவங்களுக்கு வந்து பிரச்சனையா இருந்துச்சு. இது சார் சொன்னது unexplained infertility. இப்போ இந்த மாதிரி situations of unexplained infertility என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வாட்டி நம்ம ஸ்கேன் பண்ணா கூட எல்லாமே நார்மலா இருக்கும். இப்போ எல்லா டெஸ்ட் பண்ணாலும் கூட நார்மலா இருக்கும். ஆனா அப்புறமா வந்து நம்ம லாப்ரோஸ்கோபி பண்றப்போ நம்ம யூட்ரஸை வந்து டைரக்டாவே விஷுவல் பண்ணுவோம். இப்போ வந்து லாப்ரோஸ்கோபி என்னன்னா சின்ன சின்ன கீ ஹோல் சர்ஜரி இருப்பாங்க. சின்ன சின்ன 3 மில்லிமீட்டர் ஹோல் கூட ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சுட்டு உள்ள யூட்ரஸை ஃபுல்லாக மேனிப்புலேட் பண்ணி பார்ப்பாங்க நார்மலாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இன்கேஸ் ஏதாவது அப்நார்மாலிட்டி இருந்துச்சுன்னா அப்போவே நம்ம ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சுச்சுவேஷனில் வந்து ஒரு வாட்டி எண்டோமெட்ரியோசிஸ்ன்றது ஒரு இஷ்யூ இருக்குது. அந்த எண்டோமெட்ரியோசிஸ்ன்றது வேற இட்ஸ் அ டயக்னோசிஸ் ஆஃப் எக்ஸ்க்ளூஷன் சொல்லுவாங்க. லாஸ்ட்ல தான் அது நம்ம சொல்ல முடியாது எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து லாப்ரோஸ்கோபி மூலமாக ஒன்ஸ் வி ஃபைண்ட் அவுட் அதுக்கு வந்து appropriate treatment நம்ம பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். திருப்பூர்ல இருந்து ராஜேஸ்வரி கால் பண்ணிருக்காங்க. ராஜேஸ்வரி, உங்களுடைய சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் கேக்குறீங்களா? சொல்லம்மா ராஜேஸ்வரி. டாக்டர் ஷரத் 2014ல கேன்சர் வந்துச்சு சார். அம்மா தொடர்ந்து பேசுங்க ராஜேஸ்வரி. உங்க டிவி வால்யூம் ரெடியூஸ் பண்ணிட்டு நீங்க பேசுங்க. டிவி முன்னாடி இருக்குங்க, நான் உள்ளுக்குள்ள பேசிட்டு இருக்கேன் சார். சொல்லம்மா. எனக்கு 2014ல கேன்சர் வந்துச்சுங்க சார். சரி. இப்போ கொஞ்சம் லைட்டா வயிற்று வலிக்குதுங்க. ஓகே. நல்லா இருக்கு, இப்போ நல்லா ஆயிடுச்சு. வந்துட்டு நான் ஆஸ்பத்திரியில இருந்தேன் நான். சரிங்க. சரி. இல்ல அது எதனால வயிற்று வலி? சரிங்க. இப்போ கேன்சர் எங்கங்க? சர்விக்ஸ் கேன்சரா, எண்டோமெட்ரியல் கேன்சர் எங்கம்மா கேன்சர்? கர்ப்பப்பையில கேன்சர். எங்கம்மா? கர்ப்பப்பையில. அது கர்ப்பப்பை மேலா கீழா? கீழே கரண்ட் வச்சாங்க. ஓஹோ. எந்த ட்ரீட்மெண்ட் சர்ஜரி பண்ணிச்சா இல்லைன்னா ரேடியோ தெரப்பி பண்ணிச்சம்மா? கோயம்புத்தூர்ல பண்ணதுங்க. அது என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணிச்சு? கோயம்புத்தூர் பெரிய ஆஸ்பத்திரியில ட்ரீட்மெண்ட் தான் பண்ணாங்க. அதுதான் என்ன ட்ரீட்மெண்ட்? சர்ஜரி பண்ணிச்சா இல்லைன்னா ரேடியோ தெரப்பி பண்ணிச்சா? 55 வயசுக்கு மேல 57 வயசுங்க. அதனால வைக்க முடியாது அப்படின்னு கரண்ட் வச்சாங்க. கரண்ட் வச்சுச்சுங்க. ஓகே. அது மூலமா கூட இந்த மாதிரி ஃபீலிங் இருக்கிறது வாய்ப்பு இருக்குங்கம்மா. கொஞ்சம் யூரின் போத் பண்ண அப்படி எரிச்சல் இருக்கிறது வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் கீழே இடுப்புல பெயின் இருக்கிறது வாய்ப்பு இருக்குங்க. ஸோ நீங்கள் ஒரு டைம் போயிட்டு அது டாக்டர் பார்த்தா நல்லதுங்க. என்னன்னா நீங்கள் தண்ணி நிறைய சாப்பிடலாம், நல்லா யூரின் நல்லா ஃப்ரீயாக போக மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் டைம் இப்போ அந்த கரண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் டிஷ்யூ அது இம்பேக்ட் இருக்குங்க. அதுக்காக நீங்கள் டைம் எவ்வளோ நாள் ஆயிடுச்சுங்க இந்த கரண்ட் ட்ரீட்மெண்ட் வச்சுட்டு? 15 இப்போ. ஓகே ஓகே. இப்போ எதனா ஸ்கேன் எதனா பண்ணிச்சம்மா? இப்பெல்லாம் ஒண்ணும் பண்ணலைங்க. இப்பதான் கொஞ்சம் லைட்டா வயிற்று வலிக்குது, சாப்பிட முடியறது இல்லைங்க. சரி சரி அம்மா, ஒரு டைம் போய் டாக்டர் பார்த்தா நல்லதுங்க. என்ன நடக்குதோ தெரியும் கிளியரா. என்னன்னா யூஸ்வலா இந்த டைமுக்கு எல்லாம் கிளியர் ஆகும். அது இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இருக்குன்னா ஒரு டைம் போய் பார்த்தோன்னா கரெக்டா ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்க வாய்ப்பு இருக்குங்க. ஓகேங்க, தேங்க்ஸ். நன்றி ராஜேஸ்வரி. டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்க. அவங்களுக்கு வந்து இன்னும் டீடைல்ஸ் நீங்க கொடுக்கலாம். அதாவது அவங்க வந்து கர்ப்பப்பையில வந்து கட்டி ஏற்படுறது அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து கியூர் பண்ணிட்டாங்க. ஓகே. நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து கர்ப்பப்பையில ஏன் கட்டி வருது? அம்மா, கட்டின்னது நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபைப்ராய்ட்ஸ்னு சொல்லிட்டு பெனைன் டியூமர்ஸ் அது யூட்டரஸ் ஃபைப்ராய்ட் கட்டி. ஸோ இஃப் யூ டூ ஸ்கேனிங் ஃபார் 100 women, out of 100 40% மே பி ஹேவிங் ஃபைப்ராய்ட் கட்டிங்க. ஸோ அதை பற்றி கவலை தேவையில்லைங்க. பிகாஸ் ஒன்லி இந்த பொசிஷன் பார்த்துட்டு தான் நம்ம பிரச்சனை வருங்க. அந்த ஃபைப்ராய்ட் கட்டி கர்ப்பப்பைக்குள்ளே இருக்குன்னா ப்ளீடிங் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஓகேங்க. இல்லை, நிறைய பேஷண்ட்ஸ் அதை வந்து ஃபேஸ் பண்ணுறங்க. ஸோ எல்லா கட்டி ட்ரீட்மெண்ட் பண்ண தேவையில்லைங்க. ஸோ ஒன்லி அது என்ன பிரச்சனை பண்ணதுன்னா ரிமூவ் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ ஆல் தி ஃபைப்ராய்ட்ஸ் ஆர் நாட் நெசசரி டு பி ட்ரீட்டட். Very important. Then other reasons, these are the benign tumors of the uterus. அது இல்லைன்னா malignant tumors of the uterus like cervical cancer or endometrial cancer. So what is specific cancer specialist பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தா நல்லதுங்க. ஓகே டாக்டர், நீங்க பேசலாம். யூரின் இன்ஃபெக்ஷன்ஸ்
மூலமா நிறைய பேருக்கு வந்து அந்த மெயின் ரீசன் கூட சொல்றாங்க. அத பத்தி நீங்க சொல்லுங்க. Before that, ஒரு வாட்டி சார் சொன்ன மாதிரி இந்த டியூமர்ஸ் பற்றி let us just talk a little bit more. ஏன்னா வந்து it is very important. ஏன்னா இப்போ வந்து we are really avoiding going to the hospital. இப்போ வந்து 35 years கழிச்சு இந்த pap smearன்றது very 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 important. இப்போ வந்து எல்லாருமே வந்து இது பண்ணுறதில்ல. What I strongly suggest is யாராவது பேஷண்ட்ஸ்க்கு வந்து எது வர கட்டி எல்லாருக்குமே as சார் சொன்ன மாதிரி 40% அவங்களுக்கு இந்த மாதிரி கட்டி ஆல்ரெடி இருக்குது. ஆனால் வந்து அது நார்மலாக இல்லையான்றது அவங்க வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அது தெரியும். ஸோ அது வந்து வாட் ஐ சஜஸ்ட் எவ்ரி 6 months to 1 year ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டல் போய் எல்லாமே ஒரு ஜென்ரல் செக்அப் ஆக ஆஃப்டர் 35 years பண்ணியாச்சுன்னா இட் இஸ் ஆல்வேஸ் ஐடியல். ஸோ இது கேன்சராக இல்லையான்றது நம்மளுக்கு சீக்கிரமாக தெரிஞ்சிடும். அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் ஆல்சோ வி ஹாவ் ட்ரீட்மெண்ட்ஸ். இப்போ வந்து எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஏர்லியர் டயக்னோஸ் பண்ணியாச்சுன்னா சீக்கிரமாக நம்ம ட்ரீட் பண்ணிவிட்டு இது நம்மளுக்கு பிரச்சனை ஆக முன்னாடியே நம்ம ட்ரீட்மெண்ட் சொல்யூஷன் கொடுத்தாச்சுன்னா அவங்களுக்கு வந்து they don't have to worry about it later. ஓகே டாக்டர், தேங்க்யூ. மோகனப்பிரியா செங்கல்பட்டுல இருந்து கால் பண்ணிருக்காங்க. மோகனப்பிரியா வணக்கம், உங்களுடைய சந்தேகம் என்னன்னு டாக்டர் கிட்ட கேட்கலாம். சரிங்க. சொல்லுங்க மோகனப்பிரியா, சொல்லுங்க. ஆமா சார், அவங்க வந்து மாத்திரை சாப்பிட்டுருக்காங்க சார். ஓகே. அத மன அழுத்தத்தினால மாத்திரை சாப்பிட்டுருக்காங்க. சரிங்க சரிங்க. இப்ப மாத்திரை போடுறதுனால குழந்தைக்கு எதனா பிரச்சனை ஆகுமா சார்? இல்லையம்மா, மாத்திரை எதுக்கு கொடுத்தாங்கன்னா கவுண்ட் இம்ப்ரூவ் பண்ணதுக்காக கொடுத்துட்டே இருக்குங்க. ஸோ அது மாத்திரை சாப்பிட்றதுக்காக பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இல்லைங்க, அந்த மாதிரி கால் வேணுங்க. இல்லாட்டியும் மாத்திரை சாப்பிட்டு தான் டெஃபினட்டாக கவுண்ட் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கவுண்ட் இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா டெஃபினட்டாக ப்ரெக்னென்சி வரதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி ஆகுங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி கவலை வேண்டாம், ட்ரை பண்ணுங்கள். அந்த கவுண்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணிச்சுன்னா ப்ரெக்னென்சி வரதுக்கு ரொம்ப ஜாஸ்தி சான்சஸ் இருக்குங்க. அதை பற்றி நீங்கள் மாத்திரை போட்டுகிட்டே இருக்கட்டும். மாத்திரை போடுறதுக்காக ஒன்றும் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு ஒன்றும் அந்த மாதிரி ஒன்றும் டவுட் இல்லைங்க, வேணுங்க. ஓகே டாக்டர், இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆகிட்டு இருக்கு, நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆகுது. பேஷண்ட்ஸ்க்கு வந்து டேப்லெட் போட்டாதான் அந்த வந்து பீரியட்ஸ் வந்து ரெக்டிஃபை ஆகுது. அதை பத்தி எஸ் அம்மா, தி மோஸ்ட் காமன் reason for this irregular periods is polycystic ovarian syndrome again. So if one lady comes with polycystic ovarian syndrome, நீங்க என்ன பண்ணுங்கன்னா, if she two types of polycystic ovarian syndrome, one in lean polycystic ovarian syndrome, and obese polycystic ovarian. If woman is obese, fatty arkana, will subject her for glucose tolerance test. Okay. Because usually because of hormonal imbalance in the patients lo glucose tolerance test abnormal ah irukanga. So and the madri glucose tolerance abnormal irukana, we'll put them on medications. There are so many medications are available. Okay. Then we'll advise them to lose weight and do regular exercise by diet and exercise. By losing weight itself, most of them they'll get irregular periods. Okay. Okay. First diet and exercise, then medicines. Even then, if she is not able to get her periods regularized, then we'll give specific medications for the regular periods. Okay doctor, thank you. ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க. ஹேமலதா கடலூர்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. வணக்கம் ஹேமலதா, உங்களுடைய சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம்மா ஹேமலதா, சொல்லுங்க. ஹேமலதா, உங்களுடைய டிவி வால்யூம் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு நீங்க பேசுங்க, அப்பதான் டாக்டர் சொல்றது உங்களுக்கு புரியும், நீங்க சொல்ற கேள்விகளுக்கு டாக்டர் வந்து தெளிவா பதில் சொல்ல முடியும். ஓகேங்க. ஓகேங்க மேம். சொல்லம்மா. சார், எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேபி இருக்கு, சிசரியன் அது. ஓகே. செகண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நெக்ஸ்ட் பேபி வந்து உங்களுக்கு காப்பர்ட்டியும் எனக்கு வச்சு உள்ள. ஓகே. அதுல வந்து உனக்கு ஒரு சைடு வளர்ச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்மா காப்பட்டி வச்சு இல்லைங்க சார், ஒன் சைடு தான் வளர்ச்சின்னு சொல்லிருக்காங்க. ஓகே. அதனால செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்ண முடியுங்களா முடியாதுங்களா? நோ, காப்பட்டி இருக்கன்னா பிரெக்னன்சி வராதுங்க. நீங்க காப்பட்டி ரிமூவ் பண்ணிட்டு தான் ட்ரை பண்ணுங்க. இப்போ சார் எனக்கு ஆல்ரெடி இது வச்சு விடல, ஏன்னா அது ஒன் சைடு வளர்ச்சி தான், வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓ அப்படியா? ஓகே ஓகேங்க. அப்போ இப்போ நீங்க செகண்ட் பேபி ஃபர்ஸ்ட் பேபி எவ்வளோங்க ஏஜ்? 3 years ஆகுது சார். இது ரைட் டைம் தான். செகண்ட் யூ கேன் ட்ரை. நோ, பிரச்சனை ஒன்றும் இல்லைங்க. பிரச்சனை இல்லைங்களா? இல்லையா, யூ ட்ரை ஃபார் தி செகண்ட் பேபி. ஸோ எதனா பிரச்சனை இருக்குன்னா அப்போ வந்து பாருங்க, ஸோ தட் வி கேன் ஸ்டார்ட் தி ட்ரீட்மெண்ட். பிகாஸ் ஃபர்ஸ்ட் பேபி ஒன்றும் பிரச்சனை இல்லையாம்மா?
இல்ல சார் ஆனா ப்ளீடிங் நிறைய வருதுன்னு சொன்னாங்க. நோ பேபி நல்லபடி பிறந்தது కదా. ஓகே சார் நல்லா இருக்கு. அப்போ டெஃபினட்டா நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை வராதுங்க. ஒன்றும் வராதுங்கம்மா. யா ஓகே சார். ஓகேம்மா. ஓகே டாக்டர், நம்ம நீங்க பேசலாம். அதாவது கருவுறுவதில் வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டு இருக்கு. ஒரு பேபி வந்து பிறக்கணும் அப்படின்னு சொன்னா அதை பேலன்ஸ் பண்றதுக்கு அந்த கருப்பை வந்து தாங்குற சக்தி இருக்கும். அது தாங்குற சக்தி நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இல்ல அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஆமாங்க. அதை பத்தி சொல்லுங்க. This is actually a very important issue. ஏன்னா வந்து lot of people இப்போ பார்த்தீங்கன்னா almost close to 6 to 7% வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கரண்ட் மிஸ்கேரேஜஸ் ஆகுது. இப்போ வந்து எந்த ட்ரைமஸ்டர் என்னன்னா நம்ம எப்போவுமே ப்ரெக்னன்சி வந்து 3 ட்ரைமஸ்டராக ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. இது வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து 13 வீக்ஸ் வரைக்கும் ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க, அப்புறமா 26 வீக்ஸ் வரைக்கும் ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் ஆகுதுன்னா எதெல்லாம் ரீசன்ஸ்ன்றது ஒரு ரீசன்ஸ் இருக்குது, செட் ஆஃப் ரீசன்ஸ். மோஸ்ட்லி ஜெனட்டிக் ரீசன்ஸ் இல்லைன்னா ஹார்மோன் ரீசன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இப்போ செகண்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்னா ஒரு பேபி ஆல்மோஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. அது ஃபார்ம் ஆகிட்ட அப்புறமா வெளியே வந்துச்சு. இது வந்து பேஷண்ட்க்கு வந்து பேபி உள்ள நார்மலாகவே இருக்கும், பேபி வில் பி ஸ்டில் அலைவ், ஆனால் வந்து வெளியவே அப்படியே வந்துடும். ஏன்னா இப்போ வந்து கர்ப்பப்பை வந்து இட் இஸ் சிட்டிங் ஆன் ஒன் ஆர்கன் கால்ட் சர்விக்ஸ். இந்த சர்விக்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு லூஸாக இருக்கும். இந்த லூஸ் ஆகிட்டே வந்துச்சுன்னா அந்த பேபி டைரெக்டாக வெளியே வந்துடும். ஸோ இந்த சர்வைக்கல் இன்காம்பிட்டன்ஸ்ன்றது நவ் இட் இஸ் ஆன் அ ரைஸ். இப்போது நம்ம ஹாஸ்பிட்டலில் தான் we are one of the first people to do the laparoscopic cervical stitch. அப்படின்னா என்னென்னா கீழேருந்து டைப் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு. இப்போ வந்து இந்த மாதிரி கர்ப்பப்பை பிரச்சனை இருந்துச்சுன்னா கீழேருந்து ஃபஸ்ட்டு டைப் பண்ணி ட்ரை பண்ணுவாங்க. இப்போ கீழேருந்து டைப் பண்ணிட்டு அப்புறமா கூட திருப்பி அவங்களுக்கு இது ரெக்கரண்டாக அவங்களுக்கு வந்து இது மாதிரி அபார்ஷன் ஆயிடுச்சுன்னா அப்போ நம்ம லாப்ரோஸ்கோப்பி மூலமாக பண்ணோம். இது பேபி அலைவாக இருக்கிறப்போவே உள்ள லாப்ரோஸ்கோப்பி அப்போ நம்ம பண்ணிட்டு வில் பி ஏபிள் டு டூ தட் ப்ரொசீஜர். லாப்ரோஸ்கோபி அது ஏற்கனவே நம்ம இப்போ பேசிட்டோம், அதை பற்றி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. எஸ், அந்த லாப்ரோஸ்கோபிக் சர்வைக்கல் ஸ்டிச் பற்றி பேசணும். இப்போ வந்து இந்த ஸ்டிச் வந்து யூஸ்வலாக வந்து எல்லா டாக்டரும் வந்து கீழேருந்து போடுவாங்க, ஏன்னா அதுதான் நம்ம ஸ்பெஷலைசேஷன் இருக்கு. ஸோ ஒன்ஸ் நம்ம கீழேருந்து போட்டுட்டு அப்புறமா என்ன ஆகும்னா அந்த கர்ப்பப்பையிலேருந்து ப்ரெக்னன்சியை வெளியே வராமல் பார்த்துக்குவோம். ஸோ இப்போ வந்து ஒரு வாட்டி 2-3 டைம்ஸ் பண்ணிட்டு அப்புறமா கூட அதே மாதிரி ப்ரெக்னன்சி வந்து இது மாதிரி ஆயிடுச்சுன்னா, மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சுன்னா, அப்போது வந்து என்ன பண்ணோம்னா நம்ம லாப்ரோஸ்கோப்பி மூலமாக அது மேலேருந்து நம்ம 2 or 3 ஹோல்ஸ் வச்சுட்டு அங்கேருந்து நம்ம வந்து மேலேருந்து ஸ்டிச் பண்ணியாச்சுன்னா தென் அது வந்து ரெகுலர் ப்ரெக்னன்சி ஆகும். சோஃபார் நம்ம வந்து 4 பேஷண்ட்ஸ் நம்ம ஹாஸ்பிட்டலில் பண்ணியாச்சு அண்ட் ஆல் ஆஃப் தெம் ஆர் கண்டினியூயிங் தேர் ப்ரெக்னன்சி so far. ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். IUI means Intrauterine Insemination. ஓகே, அது பத்தி எதுக்காக why we do IUI என்னன்னா சில we told you know the minimum sperm count we need is about 15 millions per ml. Okay, that is the WHO standard, World Health Organization standard. If the man has sperm counts less than 15 millions and above 5 millions, சேம் அது வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்து சொல்றது ஸ்பாம் கவுண்ட் கம்மியா இருக்கு. ஆமா எதுக்காகன்னா one is as Dr. Surkahsith said, no, irregular dietary habits. Okay, then job stress, especially for IT guys, no, so they have irregular sleeping patterns, no, because their biological clock will be altered because they have to work for some other country's timings, no. So all these factors, diet, lack of exercise, then stress, job stress, all these things may cause low sperm counts in men. Okay, when man has low sperm counts, we have to see what counts they have, no. Depending upon the sperm count, we will go for the treatment. Okay, when the sperm count is above 15 millions, we will encourage them to become pregnant naturally. If the counts are between 5 millions and 15 millions, probably we will offer a procedure by name Intrauterine Insemination. We have a technique to prepare the sperms. Sperms they will call it as swim up technique. By this technique, we will separate all the good sperms with movement, we will put it directly into the womb. Okay, by putting this, so that the sperms will be able to reach the site of fertilization in the fallopian tubes, no. So with that hope, no, we will do the IUI procedure. Then if the woman becomes pregnant, it's good. Otherwise, probably we will try IUI for about 4 to 6 times. Even then, if the woman doesn't become pregnant, then we will go for test tube baby or in vitro fertilization. Okay, doctor, நீங்க சொல்லலாம் test tube baby.
IVF அத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பிஃபோர் IVF சார் சொன்ன மாதிரி IUIக்கு வந்து ஏன் இந்த மாதிரி பண்றோம்? இப்போ வந்து சார் சொன்ன மாதிரி நம்மளுக்கு கம்மி ஸ்பெர்ம் கவுண்ட் ஆனா இப்போ வந்து ஸ்பெர்ம் வெளிய இருந்து உள்ள போனோம்னா கம்மி ஆயிட்டே வரும். ஸோ கீழே இருந்து 100% ஸ்பெர்ம் இருந்துச்சுன்னா மேலே போகிற வரைக்கும் 10% தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா சார் சொன்ன மாதிரி அந்த ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஸ்விம் அப் டெக்னிக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த நல்ல ஸ்பெர்ம் மட்டும் டைரெக்டாக யூட்ரஸ்குள்ளே வச்சாச்சுன்னா ஸோ 100% ஸ்பெர்ம் உள்ளவே இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து சான்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி அதிகமாக இருக்கும். ஏன் இந்த மாதிரி அதிகமாக இருக்கும்னா இது மட்டும் பண்ணுறதில்ல, நம்ம வந்து கருமுட்டை கூட ஒரு கருமுட்டை இல்லாமல் ஒரு 2-3 கருமுட்டை ரிலீஸ் ஆகுற மாதிரி நம்ம மாத்திரை கொடுக்குறோம். ஸோ அது மாதிரி நம்ம பண்ணியாச்சுன்னா கூட சான்சஸ் வந்து அதிகமாகுது நம்மளுக்கு. கண்டிப்பா டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். அது தாட்சாயினி கால் பண்ணிருக்காங்க. வணக்கம் தாட்சாயினி, உங்களுடைய சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட கேட்கலாம். சார் எங்களுக்கு 19 வருஷம் சார் கல்யாணம் ஆகி. தாட்சாயினி உங்களுடைய டிவி வால்யூம் ரெடியூஸ் பண்ணுங்க, அப்பதான் நீங்க பேசுறது கேட்கும். 19 வருஷம் ஆகுது சார் கல்யாணம் ஆகி. சரி. எங்களுக்கு இது மாதிரி அவருக்கு வந்து இது அசோஸ் பிரேமியா இருந்தது. ஓகே ஓகேம்மா. நான் வந்து பார்த்ததுல IVF பண்ண ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சரி சரி. இப்போ நாங்க நாட்டு மருந்து எடுத்து சாப்பிட்டதுல இப்போ இந்த மாசத்துல 10 நாள் தள்ளி போயிருக்கு. சரி. அதனுடைய கன்ஃபார்ம் ஆயிருக்குன்ற அறிகுறி எதுனா சொல்லுங்க. எனக்கு வந்து கர்ப்பப்பை வந்து பல்கியா இருக்குதுன்னு சொன்னாங்க. சரிங்க. அது எதுனா ப்ராப்ளம் வருமா? அது ஒன்றும் பிரச்சனை இருக்காதம்மா. பட் பீரியட்ஸ் ரெகுலராக வருதா தாக்ஷாயினி? எப்பவுமே 27ல வந்துடும் சார். வயசு வந்து எனக்கு 37ஆவது. இப்போ வந்து 40 நாள் ஆயிடுச்சு இன்னைக்கு. சரி. பட் அம்மா அவருக்கு அசோஸ்பர்மியா இருக்கிறதுக்காக பிரெக்னன்சி நார்மல் ஆயிடுச்சு அவருக்கு. ஓ அப்படியா, குட் குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ நார்மல் ஆயிடுச்சுன்னா டெஃபினெட்லி பிரெக்னன்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பட் 40 நாள் ஆயிடுச்சுங்க சார். பட் யூரின் டெஸ்ட் பண்ணி பார்க்கலையா? 40 நாள்ல பண்ணலாமா? பார்க்கலாம், 35 டேஸ்க்கே பார்க்கலாம். நீங்க டேஸ்ல பார்த்தேன் 36 நாள்ல. அப்போ வந்து எதுவும் தெரியல. பட் நாளைக்கு மார்னிங் ஒரு டைம் டெஸ்ட் பண்ணி பாருங்க. இது கிளியரா தெரியும். அது ப்ராப்ளம் ஒன்றும் வராதம்மா. இப்போ అంటే ஒன்று சில பிரச்சனை இருக்குங்க, ஃபைப்ராய்டு யூட்டரஸ் இல்லைன்னா எடினோமைசிஸ் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. இல்லைன்னா இந்த பல்க் யூட்டரஸ் நீங்க ட்ரை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை வராதுங்க. பல்கில ஒரு பிரச்சனை வராதம்மா, வராது. அது வந்து லெஃப்ட் ஓவரிஸ்ல 2.9 சொன்னாங்க, அது மட்டும் தான் 2 அப்படின்னு வந்து போட்டு வச்சிருந்தாங்க. சரி. ரைட் சைடு? ரைட் சைடுல நார்மலா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. ஒரு ஓரி நல்லா இருக்குன்னு கூட பிரெக்னன்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு வந்து IVF பண்றதுக்கு தான் டேப்லெட்லாம் எழுதி கொடுத்தாங்க போன மாசம். சரி. அப்புறம் இந்த இப்ப 40 நாள் ஆயிடுச்சு. ஆனா அவங்க எடுத்து கொடுத்த டேப்லெட் எதனா ப்ராப்ளம் வந்து இதுவாயிட்டு இருக்குமா, அது ஒரு பயமா இருக்கு. எவ்வளோம்மா வயசு? 37 சார். 37? ஆமாங்க சார். 37. சரி. பட் டேப்லெட்டுக்காக பீரியட் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. பட் ஃபர்ஸ்ட் இது இந்த மாதிரி எப்பவுமே வந்தது இல்லைங்க சார். 27ல கரெக்டா வந்துரும். சரி சரி. பட் ஒரு டைம் இது யூரின் டெஸ்ட் பண்ணி பாருங்க பிரெக்னன்சி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆனா வந்து காலையில மயக்கெல்லாம் வருது. வாமிட்டிங் ஒன்றும் இல்லையா? வாமிட்டிங் லைட்டா வருது, ஆனா ரொம்பலாம் வரல. அப்போ டெஃபினட்டா நீங்க செக் பண்ணிட்டு பார்க்கலாம். எதனா குட் நியூஸ் இருக்குன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்க. தேங்க் யூ சார். அதனால அந்த பல்கியா இருக்குதுனால எதனா இல்லையம்மா, அது ஒன்றும் பிரச்சனை வராதுங்க. தாக்ஷாயினி நாளைக்கு மார்னிங் செக் பண்ணுங்க. Thank you sir. அதோட வந்து நீங்க ஒரு பீட்டா HCG blood test கூட பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷனா சொல்லும் உங்களுக்கு வந்து பிரெக்னன்சி யாருக்கு சார் பண்ணனும். அது பீட்டா HCG blood testங்க. blood test அம்மா. எத்தனை நாள்ல சார் பண்ணனும்? இப்போ கூட பண்ணிக்கலாம் நீங்க. இப்போ சார் வெளிய போக கூடாம வீட்லயே இருக்க, அதனால தான். இல்லனா வீட்டுக்கு வந்து லேப் அவங்க வந்து ஃபோன் பண்ணாச்சு, அவங்களே வீட்டுக்கு வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் எடுப்பாங்க. அப்படிங்களா? யூரின் டெஸ்ட் பண்ணி பாரும்மா. ஓகே சார். 40 நாள்ல பண்ண கன்ஃபார்ம். நாளைக்கே பண்ணுங்க, இங்க ஜாஸ்தி வெயிட் பண்ண வேண்டாம். உங்க அறிகுறி எதனா சொல்லுங்க அந்த 40 டேஸ்ல. என்ன சொல்லுங்க? உங்களுக்கு அறிகுறி எதனா இந்த 40 டேஸ் அவங்க சிம்பிளா நீங்க ஏதாவது அறிகுறி சொல்லுங்க, இது கன்ஃபார்மா? அப்படி சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாதம்மா. டெஸ்ட் பண்ணிட்டு தான் பார்க்கலாம். இல்லைன்னா இப்போ நீங்க சிம்டம்ஸ் இருக்கே, வாமிட்டிங் வருது மாதிரி இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் பிரெக்னன்சி சிம்டம்ஸ் தான். பட் யூரின் டெஸ்ட் பண்ணதா தெரியும் கிளியரா பிரெக்னன்சி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம்.
laparoscopy and stitching பத்தி அத பத்தி பேசலாம். Yes, அது நம்ம we have gone to IUI. So நம்ம sir சொன்ன மாதிரி once we finish with IUI ஏன்னா வந்து we increase the number of follicles. So more number இப்போ வந்து அதிகமா நம்ம வந்து கருமுட்டை ரிலீஸ் ஆயிடுச்சுனா நமக்கு pregnancy chances sir சொன்ன மாதிரி 27% ல இருந்து நம்ம வந்து 35% வரைக்கும் எத்து வரோம். இது மூலமா தான் நம்ம IUI ஓட ஹெல்ப் பண்ணுவோம். So sir சொன்ன மாதிரி 6 சைக்கிள் நம்ம ட்ரை பண்ணுவோம். 6 சைக்கிள்ல கூட உங்களுக்கு pregnancy ஆகலைன்னா அப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா we will find இப்போ வந்து unexplained infertility இருக்கோ இல்லையோ in case unexplained infertility இருந்துச்சுன்னா அப்போ வந்து அவங்களுக்கு வந்து laparoscopy ட்ரை பண்ணி பார்ப்போம். அது அப்புறமா கூட திருப்பி another 2-3 cycles IUI பிளான் பண்ணி ஏன்னா laparoscopyக்கு அப்புறமா infertilityக்கு வந்து the fertility chances increase ஆகுறது ரொம்ப அதிகமா chances இருக்கு. அது கூட நம்ம சரி வரலனா அப்போதான் next நம்ம IVF போறோம். IVF பத்தி சார் இன்ஃபார்ம் பண்ணுவார். ஏன்னா சார் has been doing this for past 35 years. So அதுக்காக தான் டெஸ்ட் டியூப் பேபி வந்து நிறைய பேர் ரொம்ப இயர்ஸ் ஆயிடுச்சு லாஸ்டா தான் அந்த டெஸ்ட் டியூப் பேபிக்கே வந்து போறாங்க. டெஸ்ட் டியூப் பேபி வந்து மேக்ஸिमम மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்வின்ஸ் தான் வந்து எடுத்துறாங்க. ஆமா ஃபர்ஸ்ட் அதுக்கு ட்வின்ஸ் ஏன் அது ட்வின்ஸ் தான் yes, it's a good question. Yeah, actually IVF, in vitro fertilization, or we'll call them, there are many techniques are there. We all put them under the category of assisted reproductive technologies. Edukaga we have to do assisted reproductive technologies. One, I already said, sperm count kammi aradhukaga we will do. If the sperm count is very low, even IUI also is not possible, we will subject them for test tube baby. Then what are the other reasons? As you said, long period of infertility, 10 years, 15 years aachinga baby porakliya. So then even if all the reports are within normal, as I already said, unexplained infertility, then we will take them up for IVF. Then okay, நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் வந்துட்டாங்க. தாரா டேனியல் கால் பண்ணிருக்கீங்க. தாரா டேனியல் உங்களுடைய சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட கேட்கலாம். இணைப்புல இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஓகே டாக்டர், நம்ம அதை கண்டினியூ பண்ணலாம். Second thing, so third one, first I said low sperm count, second one unexplained infertility, the third one tubal factor. நான் சொன்ன மாதிரி the sperm has to go and meet the egg. அப்போதான் fertilization ஆகும், pregnancy வந்து வாய்ப்பு இருக்குங்க. if tubal block இருக்குன்னா they may go in for ectopic pregnancy. நீங்கள் சொன்ன மாதிரி இல்லைன்னா complete block இருக்குன்னா pregnancy வரதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. so tubal block. so இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா we'll go for IVF. okay. so IVF because it is an expensive procedure, okay, invasive procedure. so idukkaga usually we'll put it as last resort, no? okay. so many times no patients, and it's not guaranteed. okay. okay, if you try 100 cases, only 50 of them will be successful. okay doctor, last question. டெஸ்ட் டியூப் பேபி வந்து பெத்துக்கறாங்க, அதுக்கு ஏதாவது ஏஜ் லிமிட்டட் இருக்கா? நிறைய பேர் வந்து அவேர்னஸ் இல்லாம இருக்காங்க. இது லாஸ்டா போய் நம்ம ஏன் பண்ணிக்கணும் அப்படின ஒரு அவேர்னஸ் இல்லாம இருக்காங்க. yes amma, yes, this is a good question again. Usually up to 35 years the fertility will be on the rise. Between 35 and 39 years it will be plateaued. okay. after 39 years it's fall okay. gradually. so after 40 years the chances of pregnancy will be very very less. so if the woman is less than 35 years, definitely there is a good chance for them to go for IVF. okay. so if they are between 35 and 37, because of her age the number of eggs will be getting will be less. so that particular time the chances also definitely will come down. And again you asked some time back why twins are more common with IVF. Usually to improve the chances of pregnancy we will put 2 to 3 embryos inside the cavity. If both all the 3 embryos are implanted, then we may get triplets. if out of 3 2 got implanted and twins வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஓகே 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 டாக்டர், இவ்வளவு நேரம் வந்து எங்களுடைய அரங்கத்துக்கு வந்து ரொம்ப தெளிவாகவும் நேயர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியும் தெளிவா பதில் சொன்னீங்க டாக்டர். நன்றி. Thank you. ஓகே, நேயர்களாகி நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொண்டு நிறைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்டீங்க. நிறைய நேயர்களுக்கு தெளிவான பதில் கிடைக்கல, இணைப்பு துண்டிக்கப்பட்டது. ஸோ நேயர்களாகி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இண்டிகோ விமன்ஸ் சென்டருக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் திரையில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்கள் டாக்டரை நேரடியாக போய் பார்க்கலாம். மீண்டும் ஒரு நலமறியாவல் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.